பயன்பாடுகளை நாம் அறிந்திருப்பது மட்டுமல்லாமல் அவற்றை நாம் எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் புட்களுக்கு நடுவே வளரக்கூடிய சிறிதான மூக்குத்தி போல பூவை வைத்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தாவரம் கரும் குறும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு செடி வகை தாவரம். இந்த கரும் குறும்பையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு வட இந்தியாவில் குறிப்பாக பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக குஜராத்தில், ராஜஸ்தானில், சத்தீஸ்கரில், மகாராஷ்டிராவில், கோவாவில் இந்த கருங்குறும்பையை மிகப்பெரிய அளவில் மருந்துக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம ஊரில் எப்படி கீழா நெல்லி அப்படிங்கிறது ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உபயோகப்படுத்துகிறோமோ, அதே போல் இந்த மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கரும்பையை பெண்களுடைய இனப்பெருக்கம் சம்பந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்லேயும், ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கருக்குழல் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும், அதைவிட முக்கியமாக கருப்பையில் ஏற்படக்கூடிய ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட கட்டிகளுக்கும் இந்த கரும்பையை உபயோகப்படுத்துகிறார்கள். கரும்பையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அந்த முழு தாவரத்தையுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் நம்மிடையே உண்டு. முழு தாவரம் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு தான் அந்த தாவரம் இருக்கும். வேரோடு எடுத்து நன்றாக உலர்த்தி பொடி செய்து கொண்டு 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு அந்த சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுத்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு உபயோகப்படுத்தும் போது மிக வேகமாக அந்த கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளும் அதே போல் கருப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகளும் கரைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போதோ அல்லது கருப்பை கட்டிகள் ஏற்படும் போதோ பெரும்பாலும் மாடர்ன் மெடிசனில் சொல்லக்கூடிய 2 விஷயங்கள், இவற்றை மருந்துகளால் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது. பெரும்பாலும் கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது எல்லாருக்கும் தெரியும், கருத்தடை மாத்திரைகளை 21 நாட்களுக்கு சாப்பிட்டு அதன் பிறகு மாத விலக்கு ஏற்படுகின்ற ஒரு செயற்கை மாத விலக்கை தான் உருவாக்க முடிகிறது. அதே போல் கருப்பை கட்டிகள் ஏற்படும் போது பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்து அந்த கட்டிகளில் இருக்கக்கூடிய கருப்பையை முழுமையாக நீக்குகின்ற ஒரு வழக்கம் தான் இன்றைக்கு சிகிச்சையாக இருக்கிறது. ஆனால் இது இரண்டுமே மிக கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கும்போது கருத்தடை மாத்திரைகளை உட்கொள்ளும் போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அது கருமுட்டை இல்லாத மாத விலக்குன்னு சொல்லுவோம், ஏவோவுலேட்டரி சைக்கிள்னு சொல்லுவோம். அந்த கருமுட்டை இல்லாத ஒரு மாத விலக்காக அது மாறும்போது நாளடைவில் உங்களுக்கே தெரியும், அதன் பிறகு குழந்தை பிறப்பது கூட மிகப்பெரிய அளவில் கஷ்டமாக மாறும். அதே போல் கருப்பை கட்டிகளாக இருக்கும்போது அதற்கு தேவையில்லாத அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது கருப்பை எடுத்த பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உடல் எடை அதிகரிப்பு, ஹார்மோன் மாற்றங்கள், ஹைப்போதைராய்டிசம், எலும்புகளுடைய பலவீனம், மனதளவில் ஏற்படுகின்ற அழுத்தம், போஸ்ட் மெனோபாசல் சிண்ட்ரோம் சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பக்க விளைவுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு சிகிச்சையை நம்ம ஃபாலோ பண்ணுறதை விட எந்த பக்க விளைவும் இல்லாமல் குணமளிப்பதற்கு வேணா கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த குறும்பை சம்பந்தப்பட்ட மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் நன்றாக குணமாகிறத பார்க்கலாம். ரொம்ப சுலபம் இதை உபயோகப்படுத்துறது. 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அளவுக்கு சூரணமிட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டர் 500 மில்லியாக அதை குறைத்து கொள்ள வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அல்லது காலை இரவு உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்பு சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது முதல் 1 மாதத்திலேயே மாத விலக்கு சீராகிறத நம்ம பார்க்க முடியும். மாத விலக்கு சீரான பிறகு இந்த கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளால் ஏற்படுகின்ற மற்ற பக்க விளைவுகள், உடல் எடையில் இருக்கக்கூடிய மாற்றம், வயிறு பகுதி அதிகமாக இருப்பது, டபுள் சின்னு சொல்லக்கூடிய கழுத்துக்கு கீழே ஏற்படுகின்ற மாற்றம், தொடை பகுதிகளில் பிட்டப்பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிகமான கொழுப்புகளுடைய சேர்க்கை, முகத்தில் உடலில் ஏற்படுகின்ற அதிகப்படியான ரோமங்களுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
இன்றைக்கு மூலநோய், குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற மூலநோய்க்கு இந்த கருங்குரும்பை ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு பழக்கம் உண்டு. பெண்களுக்கு இந்த மூலநோயோ அல்லது இரத்த மூலம் சொல்லுகின்ற மோஷன் போகும்போது வெறும் இரத்தமாக போகின்ற ஒரு மூலநோய் இருந்தாலோ, பால் ஒரு டம்ளர் எடுத்து இந்த கருங்குரும்பையுடைய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி கலந்து நல்லா அதை கொதிக்க வைக்கணும். அது ஆறின பிறகு அதில் கொஞ்சோண்டு தயிர் போட்டு அதை தயிராக மாற்றிடணும். அதன் பிறகு அந்த தயிரை எடுத்து கொஞ்சம் நல்லா அடுத்த நாள் காலையில் கடைஞ்சி மோராக்கிட்டு அந்த மோரை தினசரி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 30 நாள் சாப்பிட்டாலே இரத்த மூலம் உடனே குணமாகிறத பார்க்கலாம். ஆண் பெண் இருவருமே இதை உபயோகப்படுத்தலாம். 100 மில்லி பால், ஒரு தேக்கரண்டி கருங்குரும்பையுடைய சூரணம் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அதில் கொஞ்சோண்டு தயிர் போட்டு அதை தயிராக மாற்றி 1 கப்பு தயிருக்கு 10 கப்பு தண்ணீர் சேர்த்து அதை நல்லா அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா வெண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். பார்க்கறதுக்கே அந்த வெண்ணெயெல்லாம் லேசாக கருமை கலந்த வெண்மை நிறத்தில் இருக்கும். அந்த மோரை காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, ராத்திரி ஒரு முறை, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு குடிச்சு பாருங்கள். 30 நாட்கள், எவ்வளவு கடுமையான மூலநோயாக இருந்தாலும் 30 நாட்களில் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். இந்த மோர் கேஸ் ட்ரபிள்னு சொல்லக்கூடிய வாயு தொந்தரவுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. பசியின்மை, ஜீரணமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தாகமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் கழுத்து எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, இந்த கருங்குரும்பையை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா, பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, ஆண்களுக்கு நீரிழிவு நோயினால் ஏற்படுகின்ற அதிகமணியான மூத்திரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, பல்கி யூட்ரஸின் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு, இரத்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல நோயுடைய பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே பல சமூக பிரச்சனைகளை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இன்றைக்கு தமிழகத்தினுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒன்றாக அல்ல, முதன்மையான பிரச்சனையாக இன்றைக்கு இருப்பது விவசாயிகளினுடைய பிரச்சனை. இது ஏதோ விவசாயிகளினுடைய பிரச்சனை என்பது விவசாயிகளினுடைய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை போன்று நாம் எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லது விவசாயிகள் தங்கள் உரிமைக்காக போராடுகிற போது அது ஏதோ விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பண்பாட்டு பிரச்சனைகள் அல்லது மொழி பிரச்சனைகள் எப்படி ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய பிரச்சனையோ அதே போன்றது தான் விவசாயிகளுடைய பிரச்சனையும் ஒட்டுமொத்தமான மாநிலத்தினுடைய ஒரு பிரச்சனை. மாறாக விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய முடியவில்லை, கடன் தொல்லையில் அவதிப்படுகிறார்கள், அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது ஒரு அதிர்ச்சியில் இறந்து போகிறார்கள் என்பதெல்லாம் தங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனை போன்று பிற பகுதியினர் நினைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அவலமாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் விவசாயம் என்பது, விவசாய உற்பத்தி என்பது நமக்கு தேவையான ஆதாரமான அடிப்படையான உணவு உற்பத்தி. விவசாயம் இங்கு பாதிக்கப்பட்டால், விவசாயிகள் பாதுகாக்கப்படாவிட்டால், விவசாயம் பாதுகாக்கப்படாவிட்டால் உணவு உற்பத்தி அடியோடு சீர்குலைந்து போய்விடும். உணவு உற்பத்தி அடியோடு சீர்குலைந்து போவதனுடைய ஒரு விளைவு என்பது ஒருபுறம் பல லட்சம் விவசாய குடும்பங்கள் பட்டினியை நோக்கி தள்ளப்படும். மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சமூக அழிவாக அது மாறும். அதோடு மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் செய்வதற்கே யாரும் முன்வர மாட்டார்கள். அது நீண்ட கால நோக்கில் விவசாயத்தை, நம்முடைய உணவு உற்பத்தியை முற்றாக அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அப்படி விவசாயத்தை அழிய விடுவதுதான் அரசினுடைய கொள்கையாக இருக்கிறதா என்கிற சந்தேகம் கூட நமக்கு எழுகிறது. ஏனென்று கேட்டால், இவ்வளவு லட்சம் பேர் விவசாயத்தை, விவசாய நிலங்களை, விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தை நம்பி இருக்கிறார்கள். இந்த விவசாயத்திலிருந்து அவர்களை வெளியேற்றிவிட்டு வேறு தொழில்களுக்கு, வேறு கூலி தொழிலாளிகளாக அவர்களை மாற்றிவிட்டு
உணவுப் பொருள் இறக்குமதியை மிகப்பெரிய அளவிற்கு இங்கு அதிகரிப்பது தான் இன்றைக்கு மத்திய அரசினுடைய கொள்கையாக இருக்கிறதா என்கிற சந்தேகம் மிக ஆழமாக எழுகிறது. ஏனென்றால் இறக்குமதியின் மூலமாக அந்நிய நாட்டு நிறுவனங்கள் பெருமளவிற்கு இங்கு வளர்ச்சி அடையும். அதன் மூலமாக கொள்ளை லாபத்திற்கு அவர்கள் தங்களுடைய பொருள்களை இங்கு விற்க முடியும். அப்படி விற்கிற போது ஒட்டுமொத்தமாகவே நம்முடைய உணவுப் பொருள் தேவைகளுக்காக அனைவரும் நாம் வெளிநாட்டு நிறுவனங்களை, வெளிநாட்டு உணவு உற்பத்தியை சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே நகர்ப்புறங்களில் அந்நிய நாட்டு முறைப்படி தயாரிக்கப்படுகிற உணவு முறைகள் என்பது பரவலாகிவிட்டன. இந்த சூழ்நிலையில் எல்லா விதமான தானியங்கள், உணவு பயிர்கள் அனைத்துமே இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டால் என்னவாகும் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகளுடைய பிரச்சனை மட்டும்தானா? இல்லை, அது தமிழக மக்களுடைய பிரச்சனை, தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை. அப்படித்தான் நம் விவசாயிகளுடைய பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசைப் போலவே மக்களுக்கும் கூட விவசாயிகள் பிரச்சனையை பற்றி ஒரு முழுமையான புரிதல் இல்லை. அது ஏதோ ஒரு சமூக பிரிவினருடைய ஒரு போராட்டம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சமீபத்தில் விவசாயிகள் ஒரு திருச்சியில் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் எலியை வாயில் கவ்விக்கொண்டு போராட்டம் நடத்திய காட்சியை நாம் பார்த்தோம். உண்மையில் மனமுடைய செய்யக்கூடிய ஒரு காட்சி. விவசாயிகள் ஏன் எலியை வாயில் கவ்விக்கொண்டு அந்த போராட்டத்தை நடத்தினார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய உணவு பஞ்சம் ஏற்படுகிற போது அல்லது ஒரு மிகப்பெரிய வறுமை ஏற்படுகிற போது மக்கள் அந்த வலைகளில் இருக்கக்கூடிய எலிகளை பிடித்து உண்ட வரலாறுகள் உண்டு. பஞ்சத்தால் உண்பதற்கு தானியங்கள் இல்லாமல், உணவு இல்லாமல் அவர்கள் அந்த எலிவலையில் இருக்கக்கூடிய எலிவலைகளை பிடித்து சுட்டு தின்ற வரலாற்றை தமிழகம் கடந்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் திரும்பவும் ஏற்பட போகிறது என்பதுதான் இன்றைக்கு நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் விவசாயத்தில் படிப்படியாக ஏற்பட்ட இந்த அழிவிற்கு எதிராக நாம் ஏதாவது செய்தோமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. முக்கியமாக நம்முடைய விவசாயத்தினுடைய பேரழிவிற்கு முதன்மையான காரணம் என்பது விவசாயத்தினுடைய உற்பத்தி செலவு அதிகரித்தது தான். ஏனென்று கேட்டால், நம்முடைய இயற்கையான முறையிலான விவசாயத்திற்கு பதிலாக அந்நிய நாட்டு உரங்களையும் பூச்சி மருந்துகளையும் நாம் பயன்படுத்தியதன் மூலமாக விவசாயத்திற்கான செலவு என்பது பன்மடங்கு அதிகரித்து விட்டது. அப்படி அதிகரித்து விட்ட சூழ்நிலையில் அந்த பயிர்களுக்கு உரிய நியாயமான விலை விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை. அதன் காரணமாக இடைத்தரகர்கள், அதாவது நீங்கள் ஒரு கிராமத்தில் விளையக்கூடிய ஒரு பொருளை வாங்கக்கூடிய இடைத்தரகர்கள் அதை 5 மடங்கு 6 மடங்கு விளை வைத்து நகர்ப்புறங்களில் அல்லது வெளிச்சந்தைகளில் கொண்டு போய் விற்கிறார்கள். இப்படி விவசாயிகள் பாடுபட்டு உருவாக்கக்கூடிய அந்த பயிர்களை அரசே நேரடியாக கொள்முதல் செய்து விற்க முடியும் அல்லது கொள்முதல் விலையை நிர்ணயிக்க முடியும். ஆனால் பெரும்பாலான பொருட்களுக்கு அப்படி கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படுவது கிடையாது. திராவிட முன்னேற்றக் கழக அரசு கொண்டு வந்த உழவர் சந்தை போன்ற விவசாயிகளை தங்கள் பொருட்களை நேரடியாக விற்கக்கூடிய திட்டங்களையும் அதிமுக அரசு ஒழித்து கட்டியது. இடைத்தரகர்களும் ஒடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் நிறைய பேர் விவசாயம் செய்தாலே நஷ்டம் என்று அதிலிருந்தே வெளியேறத் தொடங்கினார்கள். அதிலிருந்தும் அதை தாண்டியும் பிடிவாதமாக இந்த விவசாய நிலத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கான நீர் இல்லை. ஏனென்றால் நிலத்தடி நீர் வெகு ஆழத்திற்கு சென்று விட்டது. அதே போல் நதிநீர் என்பதும் அவர்களுக்கு பகல் கனவாகிவிட்டது. ஒருபுறம் அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய நதிநீர் என்பது 3 மாநிலங்களிலிருந்துமே நம்ம ஒப்பந்தங்களுக்கு மீறி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அது ஆந்திராவிலாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், நமக்கு தர வேண்டிய நியாயமான நீர்வளங்கள் தொடர்ந்து மறுக்கப்படக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் வருடா வருடம் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு, அந்த மழைப்பொழிவு என்பது இருந்தாலும் கூட நம்முடைய ஏரிகளை முறையாக தூர்வாராதனால், நம்முடைய குளங்களை முறையாக தூர்வாராத காரணத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு ஏரிகளிலும் குளங்களிலும் தண்ணீரை பாதுகாத்து வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. இந்த சூழலின் காரணமாக பெரிய அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய ஏரிகளும் குளங்களும் தூர்ந்து போய் நம்முடைய வேளாண்மைக்கு தேவையான தண்ணீர் என்பது முற்றாக கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகள் தண்ணீர் இன்றி நிலத்தடி நீரும் ஏற்கனவே பெருமளவிற்கு குறைந்து போய்விட்ட நிலையில் தரிசாக நிலங்கள் மாறிவிட்டன. அதையும் மீறி சரி மழை பெய்யும், நாம் அதை நம்பி விவசாயம் செய்து விடலாம் என்று நினைத்த விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான அடிகள் காத்திருந்தன. ஒன்று, மழை பெய்தாலும் நீரை பாதுகாத்து வைக்க முடியவில்லை. அதையும் மீறி பயிர்கள் விளைந்தால் அந்த அந்த தானியங்களை, அந்த உற்பத்தி பொருட்களை உரிய விலைக்கு விற்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் கடன் சுமை என்பது விவசாயிகளுக்கு பெருமளவு இன்றைக்கு அதிகரித்து விட்டது. ஒன்று, தனியார் வங்கிகளிடமிருந்து வாங்கிய கடன்கள். இந்த கடன்களுக்காக இன்றைக்கு
மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகளை அவமானப்படுத்தி அவர்களை இழிவுபடுத்தி தனியார் வங்கிகள் அந்த கடன்களை வசூலிக்க முயற்சிக்கின்றன. மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன்களை இந்திய அரசு அளிக்கிறது. அவர்கள் கடன்களை கட்ட முடியவில்லை என்று சொல்லுகிற போது அவர்கள் அந்த கடன்களை சுலபமாக தள்ளுபடி செய்து விடுகிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய ஆதாரமான பொருள் உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்வதற்கு மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது, வங்கிகளை நிர்பந்திக்க மறுக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கடன் தள்ளுபடி என்கிற விஷயம் மட்டுமல்ல, இந்த வங்கி கடன்களை தாண்டி கந்து வட்டிக்காரர்களிடம் விவசாயிகள் கடன் வாங்குகிறார்கள். அந்த கடன் என்பதும் ஒரு மிகப்பெரிய சுமையாக மாறி விவசாயிகளுக்கு பல்வேறு அவமானங்களை கொண்டு வருகிறது. ஒரு விவசாயியினுடைய குடும்பம் என்பது தன்மானம் மிக்கது. அவர்களுக்கு வேறு மாற்று வருமானங்கள் கிடையாது. அவர்கள் பிள்ளைகள் படிக்க வேண்டும், உணவு தேவை, மருத்துவ தேவை, இப்படி எண்ணற்ற தேவைகள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் முற்றாக விவசாயம் பொய்த்து போய் எல்லா விதமான வழிகளும் அடிபட்டு விட்ட நிலையில் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. கூலி தொழிலாளர்களாக கூட மாற முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். விவசாயிகளின் மரணம் அதிகரித்து வருகிறது. இந்த அரசுக்கு மனசாட்சி இருந்தால் மத்திய மாநில அரசுகளுக்கு விவசாயிகள் பிரச்சனையை போர்க்கால அடிப்படையில் தீர்க்க முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு போரில் அழிவது போல மக்கள் விவசாயிகள் அழிந்து போவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளுமே பல துறைகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்களை நாம் சந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை சிறப்பு விருந்தினர் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மூளை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நடராஜன். மூளை நரம்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது உடல்ல ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பு. இது எப்படி செயல்படுது, இது செயலிழந்து போன ஒரு சூழ்நிலை வரும்போது எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படும், மைண்ட் அப்படிங்கிறது என்ன, இதுக்கும் அதற்குமான ஒரு தொடர்பு அப்படின்னா என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மூளை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தேங்க்யூ. ஒரு நியூரோ சர்ஜன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு நியூராலஜி துறை சார்ந்த பிரச்சனைகளை தான் நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம மனசில் ஒரு பிரச்சனைனாலும் நரம்பியல் குறைபாடு, உயர்பாடு அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். மூளை சரியாக செயல்படலைன்னா மொத்த உறுப்புமே செயலிழக்கிறதுக்கான முழுமையான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்றதை பார்க்குறோம். அதை சரியான முறையில் இயங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் டாஸ்காக இருக்குது இன்னைக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே என்ன மாதிரியான ஒரு குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுக்கு இன்னைக்கு இருக்கிற சிகிச்சை முறை மூலமாக எந்த அளவுக்கு நம்ம இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும், இதை சரியான முறையில் நம்ம வச்சுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை தேவையாக இருக்குது, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மூளை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இந்த மூளையோட செயல்பாடு பற்றியே முழுமையாக நம்மளுக்கு தெரியணும். இதோட ஸ்ட்ரக்சர், இதோட செயல்பாடு எப்படி இருக்கு சார்? மூளை நரம்பியல் மண்டலம் அப்படிங்கிறது வந்து எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது. இது எப்படின்னா இது ஒரு சென்சார் மாதிரி. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகள், நம்ம உடம்புலையும் சரி நம்ம வெளியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அது கிரகிச்சு அதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணி நம்மளுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கூட மேட்ச் பண்ணி அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கறது. அதாவது அப்ராப்ரியேட் அண்ட் அடிக்குவேட் ரெஸ்பான்ஸ். இதுதான் வந்து மூளை நரம்பியல் மண்டலத்தோட ஒரு வேலை. ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு தாகமாக இருக்குது, தாகமாக இருந்தால் நீங்கள் போய் காஃபி குடிக்க போகிறதில்ல, தண்ணி தான் குடிக்க போகிறீங்க. பசிக்குது அப்படின்னா சாப்பிட தான் போகிறீங்க. ஸோ இது வந்து அப்ராப்ரியேட் ரெஸ்பான்ஸ், அடிக்குவேட் ரெஸ்பான்ஸ். இப்போ வந்து அதே ஒரு இன்னொரு ஸ்டெச்சுக்கு எக்ஸாம், இது நீங்கள் ஒரு எமோஷனல் லெவலில் பேசினா கூட, சப்போஸ் வந்து உங்கள் குழந்தை வந்து உங்களை வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை கொஞ்சம் தான் செய்கிறீங்க. இப்போ வேறு ஏதோ ஒருத்தர் வந்து சும்மா அடித்தா கூட நீங்கள் வந்து யூ ரெஸ்பாண்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ இது உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஸ்டிமுலஸ், பசிக்குது, தாகமாக இருக்குது அப்படிங்கிறது. வெளியிலேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி. ஆர் நீங்கள் ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறத வந்து நீங்கள் வந்து அது என்னென்னு புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இதுதான் வந்து மூளை நரம்பியல் மண்டலத்தோடைய ஃபங்க்ஷன். இதை வந்து அது 24 hours பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எல்லா விதமான உறுப்புகளும் ஒரு ஆர்டரில், ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஒரு ஸ்ட்ரீம் லைண்டாக,
அதனால் செயல்பட முடியுது. ஸோ நாம் ஒரு நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்னா நம்ம ஒரு ஆர்கன் சிஸ்டம், ஒரு சிஸ்டம். ஆமாம். லைக் ஒரு கார் ஓடுற மாதிரி, காரில் பல பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, கார்பரேட்டர் இருக்குது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது, என்ஜின் இருக்குது, டயர் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இருக்குங்கிற மாதிரி. ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு வந்து கண்ட்ரோல்ஸ் ஆல் திஸ் திங்ஸ் பை மானிட்டரிங் கண்டினியூஸ்லி. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய கான்ஷியஸ் பெர்செப்ஷனுக்கு வர்றதில்லை, அதாவது நம்ம நினைவு நிலைக்கு வர்றதில்லை. இப்போ உங்கள் உடம்புல எவ்வளோ சால்ட் இருக்குது அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பார்க்குறதே இல்லை. இட் நெவர் கம்ஸ் டு யுவர் கான்ஷியஸ் அட்டென்ஷன். பட் பிரெயின் இஸ் மானிட்டரிங். ஒரு செகண்டில் அது குறைஞ்சா கூட இமீடியட்டாக இட் டேஸ் கரெக்டிவ் ஆக்ஷன், ஏதோ கிட்னிலேயோ ஆர் பை நீங்கள் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கோ இட் காம்பன்சேட்ஸ். அது நம்ம வந்து தெரியாமலே பண்ணிகிட்டே இருக்கோம், அனிச்சை செயல்களாக நடந்துக்கிட்டு, ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ். ஒரு சிலது வந்து நம்ம வந்து சீரியஸாக யோசிக்கிறோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. லைக் ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் எக்ஸாம்பிள், விச் இஸ் அ வெரி மேஜர் டெசிஷன். அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும், அதில் அனுபவங்கள் தேவைப்பட்டிருக்கும். முன்னாடி நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வந்து அனுபவப்பட்டீங்க, அதனுடைய விளைவுகள் என்ன, அதையெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்த்து நீங்கள் செய்கிறீங்க. ஸோ இந்த மூளை நரம்பியல் மண்டலம்ங்கிறது வந்து எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது. ஈவன் ஒரு செல் உயிரினம் மாதிரி அந்த அமீபான்னு சொல்கிறோம் இல்லையா, அது கூட செல்வாலே அதுக்கு ஒரு நர்வஸ் சிஸ்டம் தான். இப்போ நீங்கள் பறவையெல்லாம் பார்க்குறீங்க, கிளி வந்து பேசுது, புறா வந்து தூது கொண்டு போகுது, போஸ்ட்மேன் வேலை செய்யுது, கூரியர் சர்வீஸ் நடத்துது. சைபீரியாவிலேருந்து பறவைகள் வந்து வேடந்தாங்களுக்கு வருது, கரெக்டாக ரூட் பிளானிங், டைம், அதோடைய ரிஸ்க் அனாலிசிஸ் எல்லாம் பார்த்து தான் அது கரெக்டாக வருது. அது ஸோ எல்லாத்துக்குமே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஒரு டாக் வந்து இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அ மாஸ்டர் வெல், அதோட 3 முதற்கொண்டு எல்லாத்தையும் பார்க்குது. ஈவன் நீங்கள் ரோட்டில் கூட ட்ரெயின் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது டிராஃபிக்கே கரெக்டாக க்ராஸ் பண்ணி போகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே இது தான். எவல்யூஷன்ஸில் வந்து ஒரு செல் உயிரினத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சியில் வந்து மனிதர்களுக்கு வந்து வி ஹாவ் த பெஸ்ட் நர்வஸ் சிஸ்டம். அதில் வந்து நமக்கு அந்த பழசாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து அதோடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து லேட்டஸ்ட்டாக உருவாகின ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து தே டேக் ஓவர். ஸோ நாம் வந்து இப்போ ஒரு டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுக்கும் நமக்கு செயல்பாடுகள் வித்தியாசமே தெரியாது உங்களுக்கு, நீங்கள் சீரியஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னாக்கா. ஆனால் நாம் வந்து வி கேன் கண்ட்ரோல் த ரேஜ், வி கேன் கண்ட்ரோல் அவர் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே, பிகாஸ் நம்மளோட பிரெயினும் அதை தாண்டி டெவலப் பண்ணதுனால. சப்போஸ் நமக்கு மேலே சூப்பர் ஹியூமன் பீயிங் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தே வில் பி ஃபங்க்ஷனிங் பெட்டர் தேன் அஸ். ஸோ இதுதான் வந்து நரம்பியல் மண்டலத்தோட ஃபங்க்ஷன். இந்த நரம்பியல் மண்டலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உறுப்பு கிடையாது, இது வந்து பல செல்கள்னால கோர்க்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது நெட்வொர்க்கிங். இந்த ஒரு செல்லையும் வந்து நம்ம நியூரான்னு சொல்கிறோம். இந்த நியூரான் வந்து ஒரு நியூரான் வந்து 1 பில்லியன் நியூரான்ஸ் கூட வந்து கனெக்ஷன். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் ஏபிள் டு ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன். இப்படி தான் வந்து மூளையோட செயல்பாடுகள் நடக்குது. நிச்சயமாக சார். இப்போ இது நம்ம சொல்லும் போது பார்த்தா நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் ஒன்னொன்றுமே வந்து ரிசீவ் பண்ணுற அந்த சிக்னல்ஸ் அங்கே கொடுக்கறது எல்லாமே வந்து பிரெயினோட சேர்ந்து ஒரு 24 ஹவர்ஸும் அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. நம்மளோட நம்ம நாலேஜ்க்கு அது தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அது அதோட ஃபங்க்ஷனை செஞ்சுட்டே இருக்கு. ரிஃப்ளெக்ஸ் அண்ட் கான்ஷியஸ் ஆக்ஷன்ஸ். இப்போ நம்ம அப்கிரேடேஷன் சிஸ்டம்லலாம் சொல்கிற மாதிரி இதுவும் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு எவல்யூஷன்லையும் இந்த ப்ராசஸை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல இதோட செயல்பாடுகள் தடைப்பட்டாலோ இல்லை தவறுதலாக ஏதாவது ஒரு நடக்குதுன்னா அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்த மாதிரியான சூழலில் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகும் இல்லை மாறுபடும்? அதாவது இப்போ வந்து நாங்கள் மூளை நரம்பியல் விஞ்ஞானங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹைலி அட்வான்ஸ்ட். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வி ஹவ் ரீச்ட் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். மூளை நரம்பியலுங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். ஒரு மூளையில் வந்து ஒரு பகுதியில் வந்து எந்த பகுதி என்ன வேலையை செய்யுதுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாக்கா லெஃப்ட் டெம்பரல் லோப், நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ரான்டல் லோப். உங்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து நீங்கள் ரோடுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் சேலம் போகணும் அப்படின்னாக்கா ரூட் பிளானிங் வந்து என்னுடைய பரைட்டல் லோப். ஸோ வினோ பார்க்கணும் உங்களுடைய விஷுவல் ப்ராசஸிங் அப்படின்னாக்கா ஆக்சிபிட்டல் லோப். மெமரிங்கிறது வந்து பிரெயின் ஃபுல்லாக வேலை செய்கிறது. ஸோ the functions have been almost mapped. நீங்கள் கையாட்டணும், that is system. ஸோ உங்களுக்கு வந்து மூளை நரம்பியல் பண்ணுறது பாதிப்புகள்ங்கிறது எங்கே வேணால் வரலாம். இப்போ அது நீங்கள் அப்போ உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன்ஸ், அது எந்த பகுதியில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூ லூஸ்.
அப்போ அதனுடைய சிம்டம்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இப்போ லெஃப்ட் டெம்பரல் லோபில் ஒரு ஸ்ட்ரோக் வருதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பேச்சு குறைபாடு வந்துடும். அது வந்து ஒன்று புரிஞ்சுக்கிற இடத்துலையும் வரலாம், அதை நீங்கள் வாயத்தில் பேசக்கூடிய அந்த மோட்டார் மெக்கானிசம்னு சொல்ல அதில் வரலாம். அப்படி வந்தால் புரிஞ்சுக்கிறது வந்ததுனாக்கா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அதே வந்து அந்த மோட்டார் கண்ட்ரோலில் வாய், நாக்கு, செஸ்ட் மூமெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் வரணும். அந்த இடத்துல போயிடுது அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் பேச்சு வராது. உங்களுக்கு புரியும், ஆனால் உங்களால் பேச முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு கை கால் ஆட்டணும் அப்படின்னா அந்த மூமெண்ட் வரக்கூடிய அந்த செல்ஸை மோட்டார் செல்ஸ் அப்படின்னு சொல்ல அதில் வந்ததுன்னா அதில் தேர் இஸ் அ ப்ராப்ளம். தென் உங்களுக்கு வந்து கை வராது, கால் வராது, நடக்க முடியாது. விஷன் ஏரியானா விஷன் வந்து பாதிக்கப்பட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து பாதிப்புகள்ங்கிறது வந்து எப்படி வேணால் வரலாம். அதுக்கு காரணங்கள் வந்து நிறையா இருக்குது. லைக் ஒருத்தருக்கு வந்து காயமாகலாம், ஒரு சிலருக்கு பர்த் டிஃபெக்ட்ஸே அது மாதிரி இருக்கலாம், டியூமர்ஸ் வளரலாம், ஆர் அது அந்த அந்த செல் வந்து உயிர் வாழறதுக்கு ரத்தம் வேணும். ஸோ அந்த ரத்த குழாய்கள் தான் ஹைவேஸ் ஆஃப் லைஃப் எல்லா இடத்துலையுமே. ஸோ இப்போ ஹார்ட் அட்டாக்குனாக்கா ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் வந்து அதுக்கான ரத்த குழாய் வந்து அடைச்சிக்கிறதுனால கொழுப்பு படிவமோ ஏதோ ஒரு இதில் நம்மளுடைய டெய்லி நம்ம வாழக்கூடிய முறைகளில் நம்ம சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ரத்த குழாயில் அடைச்சிக்குது, அப்போ ஹார்ட்டோட மசில் செத்து போயிடுது, அதுதான் ஹார்ட் அட்டாக். ஸோ ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் குறையுது. அந்த மாதிரி பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக், ரத்த குழாய் அடைச்சா அந்த செல்ஸ் இறந்து போயிடும். மூளையில் என்ன பிரச்சனைனா, நரம்பு மண்டலத்தில் என்ன பிரச்சனை, அந்த செல்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கிடையாது. தே cannot ஸ்டோர். இப்போ லிவரோ இல்லை கிட்னியோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஸ்டோர் திங்ஸ், த மெட்டபலைட்ஸ். ஒரு செல்லு வேலை செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன், குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஈவன் ரத்த குழாய் அடைப்பட்டால் கூட உங்களுக்கு வந்து தெர் பி சப்ளை வில் பி தேர், மெட்டபலைட் சப்ஸ்டேட் சப்ளை இருக்கும். ஸோ செல் வில் ஃபங்க்ஷன். ஆனால் பிரெயின் வந்து பிகாஸ் இட்ஸ் ஹைலி டெவலப்ட், அந்த கெப்பாசிட்டி போயிடுது. ஸோ அது ஆன்லைனாக கண்டினியூஸாக சர்க்குலேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது அதனால தான் உங்களுக்கு உடம்பு சக்கரை லெவல் குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு மயக்கம் தான் வருது, உங்களுக்கு இல்லை கோபம் வருது. ஏன்னா செல் வந்து தே பிகம் ஜிட்ரி பிரெயினில். மற்ற ஆர்கன் சிஸ்டம் டிஸ்ஃபங்க்ஷன் நீங்கள் பார்க்குறதே இல்லை, ஏன்னா அது ஸ்டோர் இருக்கிறதுனால தே காம்பன்சேட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்தால் கூட அதே லாஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் டெம்பரல் லோபில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு காயமானால் கூட பேச்சு குறைபாடு இருக்கும். அங்கே ஒரு கட்டி வளர்ந்தாக்கா அதே பேச்சு குறைபாடு வரும். ஸ்ட்ரோக் வந்தாலும் அப்போ ரத்த ஓட்டம் அடைபட்டாலும் அதே பேச்சு குறைபாடு வரும். இல்லை ஒரு சில ஸ்பெஷல் டிசார்டர்ஸ் லைக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிறதுக்கு மட்டும் டீமைலினேஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது நரம்புக்கு மேலே ஒரு இன்சுலேஷன் இருக்கும். நரம்புக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர், அதுக்குள்ளே கரண்ட்டு தான் போகுது. ஸோ அந்த கரண்ட் வந்து வெளியே லீக் ஆகக்கூடாது. லீக் ஆச்சுன்னா இட் டசன்ட் ப்ரொடியூஸ் அன் ஆக்டிவிட்டி. ஸோ தெர் பி அன் இன்சுலேஷன், அதை மைலின்னு சொல்கிறோம். அந்த இன்சுலேஷன் வந்து போயிடுத்துனாலும் சேம் எஃபெக்ட் வில் பி தேர். ஓகே. ஸோ சிம்டம்ஸுங்கிறது வந்து உங்கள் மூளையில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சிம்டம். ஈவன் ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிவியர் டிப்ரெஷன், அது கூட பார்த்திங்கன்னா மக்கள் திகைச்சு போய் நிற்பாங்க, பேச முடியாது. இப்போ உங்களுக்கே வந்து ஒரு திடீர்னு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து பேச முடியாது, திகைச்சு போகிறோன்றோம்ல. ஸோ சேம் லாங்குவேஜ் டிஸ்ஃபங்க்ஷன். We technically call it as a language dysfunction. As a doctor, நாங்கள் பார்க்குறது என்னன்னா, what is the cause of the language dysfunction? What has produced this language dysfunction? So first level of இதில் வந்து we identify the problem, what area is involved, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். Then the disorder diagnosisங்கிறது வந்து இட்ஸ் சிம்பிள். இந்த சயின்ஸ் பற்றின ஒரு புரிதல் தான் இப்போது நம்ம தேவைன்னு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் லெஸ் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கான தேவைகளும் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அதை பற்றின இப்போ ஒரு புரிதலும் வந்து ஒரு தனி மனிதனோட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்மளுக்கு ஒரு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா இந்த மருத்துவரை போய் அணுகணும் அப்படிங்கிறதுலையே நிறைய இன்ஹிபிஷன்ஸ் இருக்குது. உடனே வந்து மனநல பாதிக்கப்பட்டவரா, இது பைத்தியமா, ஐயோ நான் ஒன்று டாக்டர்கிட்ட போகல அப்படின்னு நீங்கள் ஒரு சைக்காட்ரிஸ்ட் எடுத்தால் கூட அவர்கிட்ட போகிற நம்பர்ஸ் வந்து இட்ஸ் வெரி லெஸ். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ், நம்ம வந்து நான் அப்படிலாம் ஒன்றும் பாதிக்கலை அப்படின்னு சொல்ல தான் விரும்புகிறோமே தவிர போய் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து இங்கே நிறைய பேர் விரும்புறதில்லை. இது பேசும்போது நீங்கள் பிரெயின் இது எல்லாமே இந்த 3 பேர் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா நிறைய நம்ம பேசுகிறோம், மனசால பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனை இப்படி புரியும். நீங்கள் வந்து பிரெயினால் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு.
ஹார்ட்னு சொல்கிறாங்க, மனசு மைண்டுனாங்க. உண்மையிலேயே ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் கோஆர்டினேஷனா, பிரெயினுக்கும் மைண்டுக்கும் கோஆர்டினேஷனா? ஹார்ட்டுக்கு அது ஒரு பம்ப். ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் சம்மந்தம். ஹார்ட் cannot திங்க். ஹார்ட்டுங்கிறது ஒரு சிம்பிளாக ஒரு பம்ப், அவ்வளோதான். ஸோ அதுக்கும் மைண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து நம்ம வந்து கலோக்கியலாக பேசி நமக்கு வந்து மனசு அப்படின்னா கை இங்கே போகிறதுனால வரக்கூடிய ஒரு குழப்பங்கள் இது. மைண்டுங்கிறது வந்து பிரெயின். ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணுன்னாக்கா, நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, நிறையா பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கால் நியூரான்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த நியூரான்ஸ் வந்து ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ தேர் ஆல் இன் கான்டாக்ட்ஸ். ஸோ ஒரு நியூரான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 பில்லியன் நியூரான் கூட வந்து இட் மே பி மெயின்டைனிங் அ கான்டாக்ட். பட் இந்த கான்டாக்ட் என்ன, அதே மாதிரி சொன்ன மாதிரி இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ கரண்ட் ஷுட் பாஸ் ஃப்ரம் ஒன் செல் டு த அதர் செல். அப்போ தான் அந்த கான்டாக்ட் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஆனால் அரேஞ்ச்மெண்ட் எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு செல் வந்து முடிஞ்சிடும், இன்னொரு செல் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நடுவில் வந்து தெல் பி அ கேப். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு நியூரான், இது ஒரு நியூரான், நடுவில் வந்து தெல் பி அ கேப். ஸோ நம்மளோட செயல்பாடுகள் எப்படி நடக்குதுன்னா, இந்த நியூரானில் கரண்ட் வந்ததுன்னா சடன் கெமிக்கல்ஸ் ஆர் ரிலீஸ்ட். ஒரு மழை பெய்கிற மாதிரி, மேலேருந்து மழை பெய்கிற மாதிரி ஒரு கெமிக்கல்ஸ் வந்து அதை நாங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்கிறோம். நிறைய டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. லைக் காமனாக நம்ம பேசுகிறது வந்து செரட்டோனின், அட்ரினலின், டோப்பமைன், நார்அட்ரினலின், அஸ்டைல்கொலைன், இதெல்லாம் வந்து தேர் கெமிக்கல்ஸ், ஃபிக்ஸட் மாலிக்யூல்ஸ், ஸ்ட்ரக்சர், டெஃபினிஷன். ஸோ இந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுடைய மெம்பரேனில் வந்து உட்கார்றப்போ, மழை பெஞ்சு தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி, பூமிக்குள்ளே போகிற மாதிரி, அப்போ அது வந்து உட்கார்றப்போ தான் அந்த ரிசப்டர்ஸ் எல்லாம் இந்த ஹேண்ட்ருக்கா மாடிஃபிகேஷன். அப்போ வந்து உங்களுக்கு சோடியம், பொட்டாசியம்லாம் உள்ளே போகிறது, வெளில வருதுன்னு அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம மூளையை வேலை செய்யுது. உங்களுடைய சைக்காட்ரின்னு சொல்லக்கூடிய மனசு அப்படிங்கிறது இந்த கெமிக்கல் சிஸ்டம் தான். ஓகே, இதுதான் வந்து சயின்ஸ். திஸ் இஸ் த ப்ராப்பர் நியூரல் சயின்ஸ். ஸோ மனசுங்கிறது ஹார்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் ரிதம் வேணால் ஜாஸ்தியாகலாம், கம்மியாகலாம். மனசுங்கிறது மூளை. மன ரீதியான பாதிப்புகள் எல்லாமே அப்படி வாட் எவர், இது எதுவுமே வந்து உங்கள் உடம்புலேருந்து உருவாக்குறது தான், உங்கள் மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தான். இதுக்கும் சூழ்நிலைகளுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால உங்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான பாதிப்பு வருதுங்கிறதெல்லாம் வந்து சயின்ஸ் ஒத்துக்கிறது இல்லை. அவர் மாடர்ன் நியூரல் சயின்ஸில் வந்து அந்த மாதிரி கான்செப்ட்ஸே கிடையாது. அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். தெர் இஸ் நோ மோர் இஷ்யூ ஆஃப் அபவுட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது அட் பர்டிகுலர் ஏரியாஸ், தே ஆர் நாட் மிஸ்மேட்சிங், தேர் நாட் மேட்சிங் வித் ஈச் அதர் ப்ராப்பர்லி அப்படின்னு சொன்னாக்கா, தென் தி என்விரான்மெண்டல் கியூஸ் கேன் precipitate an acute clinical attack. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இருந்து அந்த ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஒரு சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதை தான் நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிக்கிறோம். பட் மெடிக்கல் சயின்ஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வேர்டே கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து இட்ஸ் அ மிஸ்நாமர் அண்ட் இட் ஷுட் பி எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ன்னு பேசுகிறாங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறாங்க, பட் தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி. கண்டிப்பாக மன அழுத்தம் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் சொல்கிறது. ஈவன் மருத்துவத்துறையில் கூட மன அழுத்தத்தை பற்றி பேசுதான், டிப்ரெஷன். இதுதான் இட் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு போக்கும் நம்ம பார்க்கலாம். அழுத்தம் தான் காரணம் எல்லாத்துக்கும். மனம் அழுத்தம் வந்தால் தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். மன அழுத்தம் அப்படிங்கிறது என்ன சார்? இது எங்கேருந்து மன அழுத்தங்கிறது உங்கள் மூளையில் வந்து செரட்டோனின் சரியில்லை, டோபமைன் சரியில்லை, அவ்வளோதான். இட்ஸ் அ டிஸார்டர். எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, எனக்கு டைஃபாய்டு வந்திருக்கு, மலேரியா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ மலேரியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அன் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ். உங்களுக்கு என்ன சிம்டம் வருது? ஃபீவர் இருக்குது, உங்களுக்கு வந்து தலை வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, குளிர் ஜுரம் வருது. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ். இப்போ டைஃபாய்டு இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்குது, வயிற்று வலிக்குது, ஃபீவர் இருக்குது, பசிக்கலை, சாப்பிட பிடிக்கல, வாமிட்டிங் இருக்குது, நாசியாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படிங்கிறது டைஃபாய்டு சிம்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து தேர் இஸ் அன் ஆல்டர்ட் கெமிக்கல் ஆர்கிடெக்சர் ஆஃப் த பிரெயின். திஸ் வில் டேக் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது ஒரே நாளில் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. யூ வில் பி ஃபங்க்ஷனிங். இதுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கு சம்மந்தமே கிடையாது. யூ கேன் பி இன்டெலிஜென்ட், யூ கேன் பி பெர்ஃபார்மிங் குவைட் வெல், எல்லாமே இருக்கலாம். நீங்கள் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் டிப்ரெஷனுங்கிற ஒரு ப்ராசஸ்,
அது எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும், யாருக்குனாலும் வரும். ஈவன் வந்து உங்களுக்கு இஃப் யூ கேன் சீரியஸ்லி அப்சர்வ், ப்ராப்ளி உங்களுடைய பெட் டாக் கூட நீங்கள் பார்க்கலாம். இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். நாங்கள் வந்து 5 வயசு குழந்தை கூட we see depression, anxiety. ஸோ இது ஒரு மெடிக்கல் டிசார்டர். டிப்ரெஷன் இஸ் a medical disorder. இட் இஸ் நாட் கன்சர்னிங் வித் என்விரான்மெண்டல் திங்ஸ். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ an event happens, any event it may be. காத்தால வந்து வீட்டில் இட்லி சரியில்லைன்னா கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு தட்டை தூக்கி எறிகிறது அப்படிங்கிறது அந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் போயிடுறதுனால that's a symptom of depression. அதான் இதுதான். இப்போ நம்ம ஒரு விஷயம் அதுக்கு ஒவ்வொருத்தர் ரியாக்ட் பண்ற விதம் வேறையா இருக்கும். இப்போ நீங்க சொன்ன இந்த சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தா கூட சாப்பாடு சரியில்லைன்னும் போது சரியில்லைன்னு சொல்றதும் இருக்கிறத பார்க்குறோம். உடனே தூக்கி அடிச்சதை வேண்டான்னு போற போக்கும். இது எல்லாமே ஒரு மைண்டு தானே. ஒரு பர்சன் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ற விதம் மாறுபடுறதுனால அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? டெஃபினெட்லி, ஆப்வியஸ்லி. இப்போது இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு பர்சன்டேஜில் தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ நாம் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து எல்லாருமே இருக்கோம், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. we are all different ஜெனட்டிக் மேக்கப்பில் இருக்கும். பட் நாம் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 70% மக்கள் என்ன பிஹேவியர் இருக்கோ நம்ம அதை தான் பண்ணுவோம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், செப்பலை வெளியில் விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை வீட்டுக்குள்ளே போகிறோம். 70% ஆஃப் மக்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் செப்பலை விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம அதே 30% பீப்புள் வந்து வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு தான் நடக்கிறாங்க. So that is a variant. Variants do not become the rule. There are exceptions. So 70% என்ன ஃபாலோ பண்ணுறது அதுதான் சொசைட்டிஸ் நார்ம்ஸ். ஸோ நாம் வந்து பீயிங் அ சோஷியல் அனிமல், நம்ம we all tend to follow the societal patterns. We don't go out of it. ஸோ அதுலேருந்து நம்ம மாறுபடுறோம் ஏன்? ஆர் நான் இப்போ இது வரைக்கும் சே 1 year பேக் இப்படி இருந்தாங்க, now 1 year they have changed. Why will a person change? Up it becomes a disorder. And if it is affecting their personal life or professional life or their performance, then it's a disorder. It should be treated. ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும். ஸோ மனசுங்கிறது வந்து மூளை, மன ரீதியான பாதிப்புங்கிறது வந்து உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு டிசார்டருடைய சிம்டம்ஸை நம்ம பார்க்குறோம். அதில் தான் எனக்கு சரியாக தூக்கம் வர்றதில்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு டல்லாக இருக்குது, நான் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருது, I am not able to control myself. இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலாக மக்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி they equate. The stress is not from outside. நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. இதே மாதிரி யூ டேக், இப்போ எனக்கு வந்து நானே என்னோட ப்ரொஃபஷனில் இருக்கேங்க. ஆப்வியஸ்லி எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமலே இருக்கும். எவ்வளோ இருக்கும்? அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ ஹேவ் டு மேனேஜ் அபவுட் 100 பேஷண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எத்தனையோ பேர் கோமாவில் இருப்பாங்க, எத்தனையோ ஐ மே நோ த ஃபேமிலிஸ் ஆல்சோ. எனக்கும் அதே எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன குழந்தை வந்து அடிபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுக்கு ஒரு டியூமர் இருக்குது, இதாக இருக்கும். நான் ஆப்ரேட் பண்ணுறப்ப எனக்கு எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுனாக்கா நான் அப்புறம் எப்படி நான் இது பண்ண முடியும்? இதை நான் ஸ்ட்ரெஸ்ன்னு நினச்சிக்கிட்டே இதனால தான் நான் இப்படி இருக்கேன்னு நான் சொன்னாக்கா தென் ஐ வில் நாட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஃபார் அதர் பேஷண்ட். மை பெர்ஃபார்மன்ஸ் வில் கம் டவுன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ் இருக்க முடியுமா? அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை அது, பட் தே டோன்ட் டேக் இட் அஸ் அ ஸ்ட்ரெஸ். நம்ம நிறைய பேர் வந்து அவங்க வேலை செய்கிற லெவலில் நம்ம செய்கிறதே கிடையாது. இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியோ இல்லை தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டோ மேனேஜ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஜோக். எத்தனையோ குரூப்ஸ் ஆஃப் பீப்புள், எத்தனையோ இஷ்யூஸ், பட் அதிலெல்லாம் அவங்க வந்து கிளாரிட்டி ஆஃப் தாட்டோட தான் டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து எல்லாரையும் பாதிக்கும்னு தெரிஞ்சும் கரெக்டாக தானே எடுக்கிறாங்க. அப்படிங்கிறபோது அப்போது ஸ்ட்ரெஸ்னால் என்ன? அப்போ இவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக நமக்கு இருக்க போகுது. வி டோன்ட் ஒர்க் டு தட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி இல்லைங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இட்ஸ் ரிலேட்டிவ். இதில் வந்து அப்சல்யூட் டேர்ம்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஏன் வந்து உங்களுக்கு இப்போது ஒரு ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ப்ராப்ளம். தி அதர் த்ரீ ஆர் கம்ஃபர்டபுள்.
ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு பதட்டம், சரியான முடிவுகள் எடுக்காமல் ஒரீட் அபவுட் ஸோ மெனி திங்ஸ், ஒரு வேவரியாகவே இருக்கும் அப்படின்னும் போது அவங்க நார்மலாக இல்லை, அவங்களுக்கு ஏதோ சில விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது இந்த மாதிரி டிஸார்டர் வரவங்க அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், அதை சரி பண்ணணும் அப்படின்னும் போது என்ன, இல்லை இந்த மாதிரி எதுவுமே வராமல் ஒரு நார்மல் லெவலில் நம்ம ஒரு ECG பார்க்கும்போது அந்த வேவ் இப்படியே போகிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான திங்ஸை ஃபாலோ பண்ணணும்? உங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, டிஸார்டர் இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை டெஃபினட்டாக கன்சல்ட் பண்ணணும். யூ ஷுட் கன்சல்ட் சைக்காட்ரிஸ்ட். சைக்காட்ரிஸ்ட் மெடிக்கல் டாக்டர். ஸோ யூ ஷுட் கன்சல்ட் சைக்காட்ரிஸ்ட். ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து he will assess the symptoms. சிம்டம்ஸ் அசஸ் பண்ண தெரியும், அதனுடைய குவான்டிஃபிகேஷன் ஆஃப் தி இல்னஸ். நீங்கள் கடைக்கு போய் பால் வாங்குறீங்கன்னா பால்னா கேட்குறீங்க, 1/2 லிட்டர் கூட 1 லிட்டர் கூட கேட்குறீங்க. ஸோ எவ்ரி டிசீஸ் ஆர் டிஸார்டர் ஷுட் பி குவான்டிஃபைட். ஸோ ஒன்ஸ் தட் குவான்டிஃபிகேஷன், அந்த குவான்டிஃபிகேஷன் வந்து as a layman you and me cannot do. It needs expertise. It needs constant practice of the same discipline. So once they quantify, then they can analyze என்ன சிஸ்டமில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு செரோட்டோனின் மெக்கானிசமில் ப்ராப்ளமா, இல்லை உங்களுக்கு வந்து டோபமைன் சிஸ்டமில் ப்ராப்ளமா, இல்லை அட்ரினல் சிஸ்டமில் ப்ராப்ளமா. ஸோ நவ் வி ஹவ் ஒண்டர்ஃபுல் ட்ரக்ஸ், மாத்திரைகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சிஸ்டம் will become normalized. Then you are back to your own எப்படி முன்னாடி எப்படி இருந்தீங்க அது மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 months டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா you'll be fine. 3 to 6 months time. For some protracted cases maybe 1 year. ஸோ ட்ரீட்மெண்ட்டுங்கிறத நாங்கள் எப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே பிரச்சனைனாக்கா மக்கள் வர்றதில்லை, மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதும் கிடையாது. எனக்கு டிப்ரெஷன்னா ஐயோ நான் பைத்தியம்னு சொல்கிறியா. டினையல் ஆஃப் தி இல்னஸ் இஸ் ஆல்சோ a symptom of depression. எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் பெர்ஃபெக்ட். ப்ராப்ளம் இஸ் வித் அதர் பீப்புள், வித் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டிப்ரெஷன் ஒரு காமன் ஃபியூச்சர், காமன் சிம்டம். அதை வந்து நம்ம வி ஹவ் டு ஓவர் கம், வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் சயின்டிஃபிக்கலி. யாரும் நடிக்கிறது இல்லை, யாரும் வந்து யாரையும் வந்து துன்புறுத்தணும்னு யாரும் பண்ணுறதும் இல்லை in a majority situation. So all these symptoms are within yourself. We have a problem and we have to rectify the problem. யாருக்குனாலும் வரலாம். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னா இயர்லி ரெக்கக்னிஷன். அறியாமையினால தான் பாதி வந்து we allow them to continue. நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து it takes almost about 5 years for a patient to land up with a psychiatrist. இன்னைக்கு நம்ம இவ்வளோ வந்து நாலேஜ்ன்றோம், இன்ஃபர்மேஷன்றோம், இதுன்றோம் அதுன்றோம், பட் தென் இட் டேக்ஸ் எ மினிமம் ஆஃப் 5 years. நான் என்னுடைய ஓபிலே பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா தேர் ஆல் பி சஃபரிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 5 years. மினிமம் 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம். ஸோ யூ லூஸ் யுவர் யூத், யூ லூஸ் யுவர் ஆல் யுவர் ப்ரொடக்டிவ் டைம்ஸ். ஒரு கப்பல் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30 வயசில் அந்த லேடிக்கோ அந்த ஹஸ்பண்டுக்கோ வந்து ஒரு டிப்ரெஷன் வருதுன்னு வைங்க. Then the problem of confrontations, problems, even marital discomforts, என்னமோ ஒரு வாழ்க்கை இப்படிலாம் போய் கடைசியில் நீங்கள் 10 years கழித்து ஏதோ தலைவலிக்குதுன்னு வந்து நீங்கள் பார்க்க வர்ற போது யூ பிக்கப் திஸ் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ். எனக்கும் சம்டைம் பார்த்தா ஐயோ பாவமேன்னு தான் இருக்கும். 10 வருஷமாக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க நீங்கள். அந்த 10 வருஷம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கவும் போகிறது கிடையாது. அண்ட் ஆல் பிகாஸ் ஆஃப் அ சிம்பிள் some dopamine disturbance or serotonin disturbance for which we have treatment. So இந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் டிஸார்டர். மனசுங்கிறது தனியாக இங்கே சுற்றிக்கிட்டுலாம் இல்லை, அது உங்கள் மூளையில் இருக்குது. மன ரீதியான பிரச்சனை அப்படின்னு நினச்சாலே அது வந்து உங்களுடைய மூளையில் ஏற்படக்கூடிய டிஸ்ஃபங்க்ஷன். இதுதான் பயாலஜிக்கல் கான்செப்ட். இந்த சோஷியல் கான்செப்ட், சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் எல்லாம் வந்து we don't accept it. அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்லாம் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து இட் டசன்ட் ஸ்டாண்ட் எனிவே சிக்னிஃபிகண்ட்லி. யாருக்கு என்ன அட்வைஸ்? யூ டோன்ட் ஹேவ் டு அட்வைஸ் பீப்புள், எவ்ரிபடி கேன் டேக் their own decision. இப்போ தான் கவுன்சிலிங். நான் காலேஜில் படிக்கிற போது நோ கவுன்சிலிங். ஓகே, அப்போ நாங்கள் அத்தனை பேரும் படித்து நாங்கள்லாம் வந்து வெளியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யலையா? why should you be counseled today? Every human being can take their own decisions provided your education is good, your culture is good, you are brought up was good, you had some values, the principles, guidelines. So counseling அது இதுங்கிறதுலாம் எனக்கு I don't have a very serious interest on this kind of things. It should be treated properly. Maybe you can counsel. அது கூட எப்படின்னா நீங்கள் உங்கள் பிரெயினை வந்து ட்ரக்லாம் வச்சு நீங்கள் you make it normal,
தென் ஒன்லி வாட் எவர் இன்ஃபர்மேஷன் தட் வி ஆர் சேயிங், சஜஷன்ஸ், நீ இப்படி இருந்துக்கோ, இப்படி பண்ணிப்பாரு, இப்படி பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னால் அந்த சஜஷனை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்கள் மூளை நார்மலாக இருக்கணும். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? திஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ எவ்ரி டிஸார்டர் இஸ் அ டிஸார்டர். இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் ப்ரிவென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது நியூரான் அப்படின்னு நம்ம பேசும்போதும் சரி, மூளையோட செயல்பாடுகள் அப்படின்னு பேசும்போதும் சரி, உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கிக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீட் தேர்வு குறித்து இதே பகுதியில் ஏற்கனவே முன்பு ஒரு முறை நாம் சிலவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் நீட் தேர்வு என்பது நம் தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாகத்தான் இருக்கிறது. நீட் தேர்வு என்றால் அது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ நுழைவுக்கான அனுமதிக்கான தகுதி தேர்வு என்று சொல்லப்படுகிறது. அதனை எதிர்த்து இன்றைக்கு தமிழக அரசே ஒரு அவசர சட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. அதனை எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஆதரித்திருக்கின்றன. நீட் தேர்வு என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது? அதுதான் அடிப்படை தகுதி என்று சொன்னால், பிறகு 12ஆம் வகுப்பு வரையில் நாம் படித்த படிப்பு நமக்கான அடிப்படை தகுதி இல்லையா என்பன போன்ற கேள்விகளை நாம் சென்ற பகுதியில் பேசினோம். இப்போது அந்த நீட் தேர்வு குறித்த இன்னொரு கோணத்தை, இன்னொரு பார்வையை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு நாளேட்டில் ஒரு மிகப்பெரிய கட்டுரையாக எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுவது இன்னொரு கோணம். அதனால் நாம் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்வது என்பதல்ல, ஆனால் நீட் தேர்வை எதிர்ப்பது என்பதை விட தமிழகத்தினுடைய கல்வியை மேம்படுத்துவது என்பது மிக முக்கியமில்லையா என்பதுதான் அவருடைய கேள்வி. நாம் ஒன்றை மிக தெளிவாக சொல்லலாம். தமிழகத்தினுடைய கல்வித்தரம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதற்காக நீட் தேர்வை அனுமதிக்க வேண்டும் என்பதும் இல்லை. தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற அவசர சட்டம் சரிதான். ஆனால் எப்படி தமிழகத்தினுடைய கல்வித்தரம் குறையத் தொடங்கிற்று, என்னவெல்லாம் பிழைகள் நடந்தன என்பதை நீதிபதி அவர்கள் மிக துல்லியமாகவும் புள்ளி விவரங்களோடும் எடுத்து காட்டியிருக்கிறார். அதை ஒவ்வொரு தமிழனும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். 1976 ஆண்டு நெருக்கடி நிலை தமிழ்நாட்டுக்கு வருகிற போது, 75 ஜூன் மாதமே இந்தியாவிலே வந்து விட்டதென்றாலும் 76 திமுக கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகுதான் தமிழகத்திற்கு வந்தது. அது வரையில் தமிழ்நாட்டில் 2 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தான் இருந்தன என்பது அவர் தருகிற செய்தி. 76க்கு பிறகுதான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளினுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஆகி 3 விதமான பள்ளிகள் வந்தன. ஒன்று மாநில அரசுகளினுடைய பள்ளி, இன்னொன்று மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், மூன்றாவது மத்திய அரசு நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிகள் என்று சொல்லப்படுகிற 3 வகையான பள்ளிகள். இதிலே தனியார் பள்ளிகள் தான் இன்றைக்கு ஏராளமாக வந்திருக்கின்றன. ஒரு கட்டத்தில் 90-95% அரசு பள்ளிகளாகவே இருந்த காலம் மாறிப்போய் இன்றைக்கு 42% தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கின்றன என்பதும் அவர் தன் கட்டுரையிலே குறிப்பிடப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே 42% தனியார் பள்ளிகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. இதில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எண்ணிறந்தனவாக இருக்கின்றன. இவைகளெல்லாம் எங்கே தொடங்கின, ஏன் இந்த மாற்றம், இப்படிப்பட்ட நிலை வந்தது என்பதை நீதிபதி தன் கட்டுரையில் விளக்குகிறார். 1986 ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக ராஜீவ்காந்தி அவர்கள் இருந்தபோது ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. இப்போது இன்னொரு புதிய கல்விக் கொள்கை இப்போது வருகிறது. அன்றைக்கு வந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய சாரமாக ஒரு செய்தி சொல்லப்பட்டது. கல்வி சுமையை அரசு இனியும் சுமக்க விரும்பவில்லை. பாருங்கள், கல்வி சுமையாகிவிட்டது, அதை அரசு சுமக்க விரும்பவில்லை. அதன் காரணமாக நாங்கள் உயர்கல்வியிலே மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். எனவே இந்த கல்விகளை, தொடக்க நிலை, அடுத்த நிலை கல்விகளை எல்லாம் தனியார் வசம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்படைப்போம் என்று சொன்னதற்கு பிறகுதான் நீதிபதி அவர்களே எழுதுகிறார், கோழி பண்ணைகள் போல இன்றைக்கு கல்விக்கூடங்கள் வந்துவிட்டன. எண்ணிறந்த கல்விக்கூடங்கள், ஆனால் கல்வியின் தரம் குறைவாக இருக்கிறது.
என்ன காரணம்? எப்படி குறைவாக இருக்கிறது? 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களிடத்தில் சில சோதனைகளை வைத்து பார்த்தபோது அவர் சொல்லுகிறார், 2 எண்கள், அதாவது டபுள் டிஜிட் என்று சொல்லுகிற அதனை தாண்டி 100க்கு மேல் வருகிற எண்களை கொண்ட கணக்குகளை 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போட தெரியவில்லை. ஆங்கிலத்தில் தவறில்லாமல் தொடர்களை எழுத வரவில்லை. தமிழில் உயிர்மெய் எழுத்துகள் எத்தனை என்று கேட்டால் அவை எவை என்று கேட்டால் மிக பெரும்பான்மையான பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியவில்லை. எனவே தமிழ், ஆங்கிலம், கணிதம் 3லுமே நம்முடைய பிள்ளைகள் இன்னமும் உரிய தரத்தை பெறாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? ஏன் நாம் தரத்தை கூட்டவில்லை என்பது அவர் வைக்கிற கேள்வி. அதே போல அவர் கல்வித்துறையிலே கூறுகிற இன்னொரு குற்றச்சாட்டு, 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் செலுத்தப்படுகிற கவனம் 9ஆம் வகுப்பிலும் 11ஆம் வகுப்பிலும் செலுத்தப்படுவதில்லை. எல்லா பள்ளிகளுக்கும் ஒரே நோக்கம்தான், 10, 12ஆம் வகுப்புகளில் கூடுதல் மதிப்பெண்களும் கூடுதல் தேர்ச்சியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும். 2016ஆவது ஆண்டு கணக்குப்படி 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களில் 91.79% பேர் வெற்றி பெற்று விட்டனர். எனவே 100க்கு 92 பேர் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எவ்வளவு அறிவு ஒளிமயமாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் இந்த சதவீதம், இந்த தேர்ச்சி என்பவைகளெல்லாம் இயற்கையானவையா என்று சொல்ல முடியவில்லை. காரணம், 9ஆம் வகுப்பிலேயே 10ஆம் வகுப்பு பாடம் நடத்தப்படுகிறது, 11ஆம் வகுப்பிலேயே 12ஆம் வகுப்பு பாடம் நடத்தப்படுகிறது. 12ஆம் ஆண்டு தேர்வில் 11ஆம் ஆண்டு வகுப்பு பாடங்களிலிருந்து எதையும் கேட்பதில்லை. எனவே 11ஆம் ஆண்டு பாடமே நடத்தப்படவில்லை என்றால் பிறகு அது எதற்காக பாடமாக வைக்கப்படுகிறது? படிப்படியாக மேலே ஏறுவது தான் படிப்பே தவிர இங்கிருந்து அங்கே தாவுவதற்கு படிப்பென்று பெயர் அல்ல. கல்வி என்பதும் அறிவென்பதும் ஒரு படி நிலையில் நம்மை வந்து சேர வேண்டும். ஆனால் வெறும் மதிப்பெண்களை நோக்கிய எங்கள் பள்ளியில் தேர்ச்சி விகிதம் 100க்கு 100 என்று சொல்லிக்கொள்வதில் ஆர்வம் மிகுந்த ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோமே தவிர கல்வியின் தரத்தை பற்றி கவலைப்படவில்லை. தொடர்ந்து பொது தேர்வுகளை எதிர்த்து அவசர சட்டங்கள் 2007 இயற்றப்பட்டது, இப்போதும் இயற்றப்பட இருக்கிறது. நீங்கள் இப்படி பொது தேர்வுகளை எதிர்ப்பதில் காட்டுகிற ஆர்வத்தை ஏன் தரத்தை கூட்டுவதில் காட்டக்கூடாது என்பதுதான் நீதிபதி அவர்களினுடைய அடிப்படை வாதம். இப்போதும் நாம் ஒன்றை சொல்லுகிறோம், தரத்தை கூட்ட வேண்டும் என்பது 100க்கு 100 நியாயம். அப்படி தரத்தை கூட்டிய உடனே பொது தேர்வு வைக்க வேண்டும் என்பது நியாயமில்லை. காரணம், பொது தேர்வு என்பது தேர்ந்து வருகிற மாணவர்களை கீழே தள்ளுவதற்காக, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கான வாய்ப்புகளை மறுப்பதற்காக இருக்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை நீதிபதியும் தன்னுடைய கட்டுரையிலே ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். 1976 நெருக்கடி நிலையிலே தான் கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போயிற்று. பொதுப்பட்டியலுக்கு போனால் அதில் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம், மத்திய அரசும் அது குறித்து சட்டம் இயற்றலாம். எப்போது மத்திய அரசுக்கு சட்டம் இயற்றுகிற அதிகாரம் வந்து விடுகிறதோ அதற்கு பிறகு மாநில அரசு இயற்றுகிற சட்டம் அதற்கு முன்னால் நிற்காது. த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் ஷெல் ப்ரிவைல் என்று தான் சட்டமே சொல்லுகிறது. அதையும் அவர் குறிப்பிடுகிறார், இது தேவையில்லை, மத்திய அரசு கல்வியில் தலையிட வேண்டிய தேவையில்லை என்று கோத்தாரி கமிஷன், அந்த கல்விக்கான குழு, அதுவே சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு தான் அதை கவனிக்கிறது. எனவே பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை கல்வித்துறையில் செய்ய வேண்டியிருக்கிறது. நீட் தேர்வு எதிர்க்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் கல்வியின் தரமும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது 100க்கு 100 சரியானது. அறிவியலில் முன்னேற்றம் இருந்தால்தான் நம் வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில் தற்போது அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் மாற்றங்களை பற்றியும் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றங்களை பற்றியும் ஆலோசனை நேரத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம். அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ், யூபிஐன்னு. நம்ம வங்கிகளிலும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பண பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு. இந்தியாவில் முதல்ல பார்த்திங்கன்னா பண பரிமாற்றங்கிறது ஒரு
பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறை நடந்தது. அதுக்கப்புறம் பணம் வந்தது. பண பரிமாற்றத்திலேருந்து செக் வந்தது. செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோன்னே அதை நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது. அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும், அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும். குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்றத்து நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும், இதனுடைய பயனை பெற முடியும். விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும். 24/7 அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது. அதை மனசில் கொண்டுட்டு இந்த 2 முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது, இமிடியேட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது. ஸோ இந்த வங்கித்துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி, செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி, என்இஎஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி, ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு. யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு பண பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது, வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை. வழக்கமாக மற்ற வகையான ஒரு பேமெண்ட்டில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க. அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுக்கணும். இதெல்லாம் இங்கே தேவையில்லை. இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது. பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க. எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும், கேஷ் மூலம் செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அணுகலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் 24/7, அதாவது 24 மணி நேரமும் 7 நாட்களும் வருடம் முழுவதும் பணம் பரிமாற்றம் செய்யலாம். வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது. இதனால் எந்நேரமும் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது, விரைவில் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு குறியீடு கிடையாது, அளவீடு கிடையாது, எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடனே எல்லா வங்கிகளும் சேருவோன்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பொழுது 21 வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 21 வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும். மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணைய போகிறாங்க. இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க. இனிமேற்கொண்டு மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும், அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாற்றத்தின் காரணமாக 21 வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடும் நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது விரைவாகவும் செய்யும், 24/7 வகையில் எல்லா நாளும் கிடைக்கும். அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்சில் என்னென்னா, உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் அந்த பேங்குடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும், கிரெடிட் கார்டாக இருந்தால் அந்த கிரெடிட் கார்டு நம்பரை தரணும். ஸோ இது போல் முக்கியமான விஷயங்களை நம்ம மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில். இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெபிட் கார்டு கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், ஒரு பொருள் வாங்கினோன்னே நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம். அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க. அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம்
நம்ம பின் நம்பரை, அந்த 4 இலக்க பின் நம்பரை நம்ம போடணும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும், உடனே நம்முடைய கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுரும். அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம், எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை. ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரர் வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார், அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார். அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு, ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். ஸ்மார்ட் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த 4 நம்பர் இலக்க எண்ணை அடிக்கணும். உடனடியாக நம்ம கணக்கிலிருந்து பணம் வந்து அந்த கடைக்காரருக்கு போயிடும். ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது, எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோங்கிறதும் தெரியாது. நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை, இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் நமக்கு வரும். அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தோடனே என்ன ஆகிடும்னா இந்த பணம் வந்து பரிமாற்றம் ஆகிடும். அதனால் இது வந்து முக்கியமான தகவல்களை, வங்கியினுடைய கணக்கு என்ன, கார்டு என்ன, இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது. இந்த பண பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நமக்கு ஒரு மொபைல் ஃபோன், அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம். இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து இன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த இன்டர்ஃபேஸை, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னா ரொம்ப எளிதான முறை தான். இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து NCPI-உடைய அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில், நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும். ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும். லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும். வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலைநிகர் முகவரின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது, நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து நம்முடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக naga@ICICI பேங்க், naga@Indian பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும். அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும், இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் கொடுக்கக்கூடிய இந்த NCPI மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எம்பின் இந்த 4 இலக்க எண்ணை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம், லாகின் செட் பண்ணுறோம், நம்முடைய கணக்கை கொடுக்குறோம், ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்குனதுக்கப்புறம் நம்ம இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும், பண பரிமாற்றம் எளிதாக முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக் வகையிலையும், அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக் மூலமும் நடக்கக்கூடியது. இனி இதுதான் இன்ற யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். நம் சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக அமையும். ஆகையால் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த வாரம் முழுவதுமே நம்முடைய காதுகளிலும் செய்தித்தாள்களிலும் ஊடகங்களில் அனைத்துமே வந்த ஒரு செய்தி, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்மளே ஆட்டி படைத்த ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், எண்ணூர் துறைமுகத்தில் 2 கப்பல்கள் மோதியதனுடைய விளைவாக அதிலிருந்து வெளியேறிய எண்ணெய் சுற்றுப்புற சூழலை மிகவும் அதிகமாக பாதித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி. பொதுவாக கப்பல்கள் மோதிக்கொள்கிற பொழுது அதனால் ஏற்படுகிற இந்த எண்ணெய் கழிவு ஒரு பெரிய ஆபத்தை தரக்கூடிய, சுற்றுச்சூழல் பாதிப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்க்கிற பொழுது ஈரான் ஈராக் சண்டை சமயம்
ஏற்பட்ட அந்த சூழல் இன்று கூட நமக்கு நினைவு வருகிறது. அங்கு ஏற்பட்ட அந்த எண்ணெய் கசிவினுடைய காரணமாக பல ஆயிரம் உயிர்கள் அழிந்து, அதிலும் குறிப்பாக விலங்குகள். ஆனால் இங்கே எண்ணூரில் ஏற்பட்ட அந்த எண்ணெய் கசிவு, அதில் ஏற்பட்ட மாற்றம், இவற்றை பற்றி நாம் சற்று தெரிந்து கொள்வதோடு இல்லாமல் நாம் எந்த நிலையில் அதை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் நமக்கு தெளிவாக இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக எண்ணெய்க்கு ஒரு குணம் இருக்கிறது. அது எப்பொழுதும் நீரில் மிதக்கக்கூடியது. அவ்வாறு அத்தகைய குணமுள்ள அந்த எண்ணெயினால் கடற்பகுதியின் மேலோட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் பல மைல்களுக்கு எண்ணெய் பரவி அதன் மூலம் ஏற்படுகிற சிக்கல்கள் என்ன என்பதை பார்க்கிற பொழுது, முதலில் எண்ணெய் பரவுகிற அதே சூழ்நிலையில் நீரில் காற்றாக கலக்கிற ஆக்சிஜன் அங்கே தடைபடுகிறது. அவ்வாறு தடைபெறுகிற பொழுது அதை நம்பி உயிர் வாழ்கிற விலங்குகளும் உயிரிழக்க நேரிடுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, பல நேரங்களில் அதனுடைய காற்று மூலம் அந்த எண்ணெய் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரவுகிற தன்மை இருந்தால் கூட, ஆனால் எப்பொழுதுமே அது நீரினுடைய மேல் பதவியில் இருப்பதனுடைய காரணமாக பல உயிரினங்கள், குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நீர் பறவைகள் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறது. இது இரண்டாவது. மூன்றாவது, ஒரு நீரினுடைய மிகவும் சிறப்பான தன்மை என்னவென்று கேட்டால், அதனுடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய சிறு சிறு உயிரினங்கள், அது ஆங்கிலத்தில் பிளாங்டான் என்று சொல்வார்கள். அதை இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, ஒரு நீரினுடைய தன்மையை நிர்ணயிக்கக்கூடியதாக அது அமைகிறது. ஒரு நீரினுடைய மேற்பகுதியில் இது போன்ற உயிரணுக்கள், அதுவும் பிளாங்டான் என்று சொல்லப்படுகிற அந்த உயிரணுக்கள் இருப்பதை பொறுத்து அந்த இடத்தில் உள்ள மீன்களுடைய எண்ணிக்கை நாம் எளிதாக கணக்கிட்டிருக்கலாம். ஏனென்றால் எந்த அளவிற்கு அதனுடைய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லப்படுகிற அந்த பிளாங்டான் இருப்பதை பொறுத்து, அதனுடைய தன்மையை பொறுத்து அதில் உள்ள மீன்களினுடைய எண்ணிக்கையை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதையும் தாண்டி பல இடத்தில் ஏற்பட்ட சில சூழல்களெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஈரான் ஈராக் போரில் ஏற்பட்ட அந்த எண்ணெய் கசிவில் ஏற்பட்ட அந்த மாற்றம் என்னவென்று கேட்டால், டால்ஃபின் என்று நாம் அழகாக பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த விலங்குகள் அழிந்து விட்டிருக்கிறது. ஆனால் எண்ணூரில் ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்னவென்று கேட்டால், அத்தகைய விலங்குகள் அந்த நேரத்தில் அங்கு இல்லாதனுடைய விளைவாக எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆனால் கடல் ஆமைகள் அதிகமாக அழிந்திருக்கிறது என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கடல் ஆமைகள் அதிகமாக குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னைக்கு அரசும் அல்லது வனத்துறையும் இதில் அதிகமாக கவனம் செலுத்தி அந்த குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் இந்த எண்ணெய் கசிவு ஒரு பெரிய பின்னடைவாக இந்த டர்ட்டில் என்று சொல்லப்படுகிற கடல் ஆமைகளை பராமரிக்கிற அந்த பணியில் பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம். அடுத்து என்னவென்று கேட்டால், இந்த கழிவுகளால் ஏற்படுகிற ஒரு பெரிய ஆபத்து என்னவென்று பார்க்கிற பொழுது, இது எந்தெந்த இடத்தில், உலகத்தில் பல இடத்தில், மெக்சிகோ போன்ற நாடுகளில், ஈராக் போன்ற நாடுகளில் இது உருவாகி இருப்பதோடு அதையும் தாண்டி சென்னையில் ஏற்பட்டிருக்கிற இன்னொரு மாற்றம் என்னவென்று கேட்டால், இதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சுவாச உபாதை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால்தான் இந்த மாதிரி ஒரு பேரிடர் சமயங்களில் அவற்றை தெளிவாக கணித்து அதை அகற்றுகிற பணியில் நாம் தவறியிருக்கிறோம் என்று தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை தீர்ப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது.
இன்று கூட கடற்கரை பகுதியில், அதுவும் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கப்பல் வந்து இருக்கிற இடங்களில் புது தொழில்நுட்பங்களை கூட புகுத்தியிருக்கிறார்கள். அது என்ன என்று கேட்டால் பயோ ஃபியூலிங் என்று சொல்வார்கள். அந்த பயோ ஃபியூலிங் என்று சொல்வது என்னவென்று கேட்டால், அங்கே படுகிற பொழுது அதனால் எண்ணெய் படிந்து, அந்த கப்பல் சுவரில் எண்ணெய் படிந்து ஒரு எத்தகைய தீய விளைவுகளும் வராமல் இருப்பதற்காக சில உயிரணுக்களை அதில் போடுகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சூடோமோனாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம் இது போன்ற எண்ணெயை உணவாக உண்கிற சூழ்நிலையில் இருக்கிறது. அதான் பயோடெக்னாலஜி என்று சொல்கிறோமே, உயிரிய தொழில்நுட்பம். அந்த உயிரிய தொழில்நுட்பத்தின் மூலம் இன்றைக்கு புது புது நுண்ணுயிர்களை கண்டுபிடித்து அந்த எண்ணெயை உணவாக கொள்கிற அந்த சூழல் இருக்கிறது. அது நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நாம் செய்ய தவறியது என்னவென்று கேட்டால், அத்தகைய தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தியிருக்கலாம். அவ்வாறு பயன்படுத்துகிற பொழுது இந்த மாதிரி எண்ணெய் கசிவுகளை எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பேரிடர் என்பது எத்தகைய சூழ்நிலையெல்லாம் வரலாம். அது சுனாமியை வைத்தோ அல்லது பூகம்பத்தை வைத்தோ அல்லது சூறாவளி காற்றை வைத்தோ மட்டுமல்ல, இது போன்று திடீர்னு ஏற்படுகிற விளைவுகள் பல நாட்களுக்கு தங்கிவிடக்கூடாது. அவற்றை உடனே நம்ம அதை எடுத்து எரிய வேண்டும் என்றால் நாம் இத்தகைய தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தாக வேண்டும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னவென்று கேட்டால், ஒரு இடத்தில் இது போன்ற எண்ணெய் கசிவுகள் வருகிற பொழுது பல சூழல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று கேட்டால், அந்த முதலில் நீர்ப்பகுதியின் மேல்தட்டு, இரண்டாவது மணல், மூன்றாவது பாறைகள். இதிலிருந்து இந்த எண்ணெயினுடைய தன்மையை, நச்சுத்தன்மையை போக்குவதற்கு குறைந்தது 1 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. ஏதோ இன்று நாம் அனைத்து எண்ணெய்களும் களைந்து விட்டோம் என்று நாம் பெருமிதம் கொள்ள முடியாது. இவ்வாறு நாம் ஏற்பட்ட இந்த சூழலை களைய வேண்டுமென்றால் நாம் 1 to 2 ஆண்டு அல்லது 3 ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியதோடு இல்லாமல், இன்னும் நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து அதனுடைய நச்சுத்தன்மை நீக்குகிற பொழுது நாம் இழந்த அந்த சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கிற ஒரு முயற்சியில் வெற்றி பெறுவோம். அல்லது இதனால் வருகிற ஆபத்தை, அதுவும் குறிப்பாக விலங்குகளுக்கு, இன்னும் குறிப்பாக அந்த பகுதியை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஆபத்தாகத்தான் அமையும். ஆனால்தான் இத்தகைய சுற்றுச்சூழல் பேரிடரை நாம் அனைவருமே ஒன்றிணைந்து அதை உடனே கட்டி அமைக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதை செய்கிற பொழுது நிச்சயமாக வருகிற இனிமேல் இது போன்ற நிகழ்வு வருகிற பொழுது நம்முடைய விலங்குகளையும் பாதுகாத்து கொள்ளலாம், நம்முடைய மக்களையுமே எளிதாக பாதுகாத்து அதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்.